முதலிரவு அப்பதான் தெரியும் செக்ஸுவல் லைஃப்னா இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுக்காம அவர் பார்த்தாலே ஒரு பாம்பை பாக்குற மாதிரி தான் சார் இருக்கும். ஏன்னா எப்ப ஆம்பளை பசங்க கொஞ்சம் உடம்பு ரசிப்பாங்க. ஏன்னா அதுவும் நம்ம லேடிஸ் தனியா இருக்கும் போது ஆண்கள் வந்து தப்பான கண்ணோட்டத்துல மட்டும்தான் இருக்காங்களா, நல்லவங்களும் இருக்காங்கல்ல? இல்ல, நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எங்க அப்பா இறந்து போகும்போது எங்க அம்மா ஜஸ்ட் 25 இயர்ஸ் ஓல்டு. ஆனா அம்மா 2வது திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு என் தம்பி அதுக்கு அகைன்ஸ்டா இருப்பான். ஊர் ஃபுல்லா போய் என் தம்பி இவ தான் கொன்னுட்டாளா? கொன்னுட்டு இப்போ இவ வந்து அவளுக்கு தேவைன்னு சொல்லி போற அசிங்கமா 10 வயசு பையனை வச்சுக்கிட்டு இவளுக்கு இது தேவையா? கையில சூடு வச்சிருக்காங்க சார், காலை கிழிச்சிருக்காங்க, அது மாதிரி பல்ல உடைச்சிருக்காங்க சார், தாலியை கூட புடுங்கிக்கிட்டாங்க சார். ஒரு பக்கத்துல மறுமணம் செய்து கொண்டவர்கள், இன்னொரு பக்கம் மறுமணம் செய்வதில் இன்னும் எனக்கு தயக்கம் இருக்கு என சொல்பவர்கள். ஏன் இன்னமும் ஒரு ரீமேரேஜ், இன்னொரு திருமணம் அப்படிங்கறத ஏன் உங்களுக்கு தயக்கமாகவே இருந்துட்டு இருக்கு? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு வாட்டி புதக்குழியில விழுந்துட்டோம், 2வது வாட்டியும் போய் தெரிஞ்சே விழுகணும் அப்படின்ற அந்த பயம் தான். அடுத்து போறது புதக்குழியா தான் இருக்கும் நீங்க நம்புறீங்க. இப்ப திருமணம் ஆனவங்களும் சரி, இல்ல ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களும் சரி, பெண்களை மட்டுமே வந்து மையப்படுத்தி ஒரு ஃப்ரீடம் அப்படின்ற அந்த ஒண்ணு வந்து கம்மியா இருக்கிறத நான் பாக்குறேன். வருத்தப்பட்டு பேசுறாங்க வாழ்க்கையை இழந்தவங்க. இப்ப வந்து எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கு. சோ அந்த குழந்தையோட வர்றவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற பய உணர்வு எனக்கு அதிகமா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பயம் எப்படி அப்படின்னா, இப்ப வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பயமா தான் இருக்கும். அந்த பயம் தான் உங்ககிட்ட இருக்கு. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அதே போல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆணு வெளியே வந்திருக்கலாம் தானே? அப்ப நீங்க 2 பேரும் நல்ல பேரா இருக்க வாய்ப்பு இருக்கு தானே? நீங்க அப்படி எதுக்கு மாட்டீங்க கேக்குறாங்க. நான் தனியாவே இருந்து பழகிட்டேன். இப்போ திரும்பவும் மேரேஜ்ன்ற ஒரு ட்ராப்ல நான் போணுமா? ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ், அது ட்ராப்பா நீங்க ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. இட்ஸ் a bad day அப்படின்னு கிடக்கலாம் தானே? அது முடியாது. திரும்பவும் பண்ணனாலும் அரேஞ்ச் மேரேஜா பண்ண போது அதுவும் சேம் ப்ராசஸ் தான். எப்படி சார் நம்ப முடியும்? அப்ப நீங்க ஒரு லவ் மேரேஜ்க்காக நீங்க முயற்சி பண்ணலாம் தானே? சார், டு பி frank, எங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. they are asking செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனா சீக்ரெட்டா தான் இருக்கணும். இது ஃப்ரெண்ட்ஷிப்பே சொல்ல முடியாதுங்கறனா? ஃப்ரெண்ட்ஸ், ஆமாங்க சார். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து வெறுத்துட்டேன். இது ரொம்ப பாவம்பா. இவ்வளவு வருஷம் பழகுனவங்களே இப்படி இருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சரும் கண்டிப்பா என்ன மைண்ட் செட்ல எங்க நோக்கி வருவாங்க? what will be their intention? ஆண்கள் வந்து தப்பான கண்ணோட்டத்துல மட்டும்தான் இருக்காங்களா, நல்லவங்களும் இருக்காங்கல்ல? இல்ல, நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இட் இஸ் டோட்டலி ரிஸ்க் பேஸ்ட். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். எனக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இவருக்கு வந்து கல்யாணம் ஆகல. என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அது வந்து உன்னோட பிள்ளை கிடையாது, என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. அது இல்லாம நாங்க 2 பேரும் ஒரே ஜாதியும் கிடையாது. எங்க வீட்டுல எல்லாருமே எதிர்த்தாங்க, இவங்க வீட்லயும் எதிர்த்தாங்க. ஆனா இவ மட்டும் வேணும்னு சொல்லி வந்தா பிள்ளைங்களையும் கூட தான் பாத்துக்கணும். பாப்பா கன்சீவ் ஆனாங்க. அப்ப இவரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பிள்ளைய கலைச்சிரு, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அதுவே போதும், இந்த பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன மனுஷன்? நான் வந்து என்ன சொன்னேன், சரி இன்னொரு குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இவர் வந்து என்ன சொன்னாரு, டாக்டர் கிட்ட அவளுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருங்க, எனக்கு 3 குழந்தையே போதும், இதுக்கு மேல எனக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். நான் படிச்சது வந்து 10வது மட்டும் தான் படிச்சிருக்கேன். இவர் வந்து MSc MD வரைக்கும் படிச்சிருக்காரு. ஒரு வாதியார் வேலை செஞ்சவரே, ஆனா இப்ப எங்களுக்கோசரம் மீன் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது மாதிரி வரவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இப்ப இவங்களுடைய ஸ்டோரி கேட்டீங்க, இப்ப அவங்களோட கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குதா? என்ன ரெட்டி சொல்லிடலாமா? சொல்ல வேண்டியது தானே? சிம்பத்தின்ற ஒரு விஷயத்துல எதுக்காக என்ன வந்து ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? என்ன பிடிச்சு, என் கேரக்டரை பிடிச்சு, இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, இவளோட நம்ம லைஃப் ஜேர்னி பண்ணா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு என் குணத்துக்காக கேரக்டருக்காக பண்ணுமே காண்டி நான் இந்த மாதிரி நிக்கிறேன் ஐயோ பாவம் அப்படின்ற அந்த சிம்பத்தி எங்களுக்கு வேண்டவே வேணான்றேன் நான். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இன்னொரு மறுமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. எங்க சித்தி என்கிட்ட சொன்னது, உங்க தாத்தா மாதிரி நீயே 2வது கல்யாணம் பண்ணிக்க போறியா? இன்னொரு கல்யாணம் நடந்து இன்னொரு பொண்ணு வந்ததுன்னா அந்த பொண்ணை நான் எப்படி நான் மதிப்பேன்? அந்த பொண்ணை நான் எங்கேயுமே சபையில கூப்பிட மாட்டேன். அந்த சித்தியை ஒதுக்கி வச்சிருங்க சார். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. 10 பேர் மதிப்பான், 10 பேர் மதிக்க மாட்டான். நான் எதுக்கு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் ஆசைப்பட்டு கூட்டு அந்த பொண்ணு எதுக்கு நான் அசிங்கப்படுத்தணும்? 10 பேரும் மதிக்கிற அளவுக்கு நீங்க அந்த பொண்ணை ஏத்தி வைங்க சார். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அசிங்கப்படுத்துறோம்னு சொல்றோம்ல, அசிங்கப்பட வைக்கணும்னு சொல்றோம்ல, இதுவே எப்ப வரும்னா எதிரில் இருக்கவனை மதிச்சு எதிரில் இருக்கணும் அங்கீகாரம் கொடுத்தா வரும். நீ ஒரு ஆளே கிடையாதுன்னு வச்சுட்டோம்னா அவங்களும் நமக்கு எந்த மேட்டர் ஆக போறது இல்ல. மை லைஃப் மை ரூல்ஸ். இந்த
வந்துட்டான்ல. எனக்கு 22 வயசுல எங்க அப்பா அம்மா தாங்க சார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அன்னைக்கு முதலிரவு அப்பதான் தெரியும் செக்ஸுவல் லைஃப்னா இப்படிதான் இருக்கு அப்படிங்கறதே எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுக்காம, அந்த அளவுக்கு வீட்டுல டிவி எதுவுமே இல்ல சார். அவர் பார்த்தாலே ஒரு பாம்பை பாக்குற மாதிரி தாங்க சார் இருக்கும். ஏன்னா எப்ப பார் அப்படியே வார்த்தைகளை விஷமா கொட்டிக்கிட்டே இருப்பாருங்க சார். என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க சார். அந்த அளவுக்கு டார்ச்சர் இருக்கும். அதனால அந்த வாழ்க்கையை விட்டுட்டு 6 மாசத்துல அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அம்மா வீட்டுக்கு வந்த உடனே சுயநினைவை இழந்துட்டேன் சார். மென்டல் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அந்த மென்டல் ஸ்டேஜ்ல வயிற்றுல குழந்தை 6 மாசம் சார். குழந்தை பிறந்து 4 மாசம் கழிச்சுதாங்க சார் சுயநினைவே வந்துச்சு. வந்த உடனே கேன்சர் ப்ராப்ளம் சார். உங்களுக்கு மறுமணத்துல இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்ல சார். என் குழந்தைக்காக நான் லாஸ்ட் வரையும் வாழ்ந்து காமிப்பேன் சார். கடந்த கால அனுபவத்துல நான் தப்பு சொல்லல, அது ஒரு பிரச்சனையாச்சு, கசப்பா அனுபவம் தான். இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்மங்களா தெரியுதாரு, நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு, கண்ணியமா இருக்காரு, எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கும் இல்ல, உங்களுக்கு தெரியுது வச்சுக்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு ஓகேவா சார்? அப்படி இருந்தாலுமே அது எங்க அப்பா அம்மா கிட்ட தாங்க சார் சாய்ஸ் விடுவேன். ஏன்னா பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு பொட்டு கூட என் இஷ்டத்துக்கு வைக்க விட்டது இல்ல சார் அப்பா அம்மா. பாரு, எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். நீங்க தான் சொன்னீங்க உங்க திருமணம் வந்து பாலா போனதுக்கு ஒரு காரணம் வந்து உங்க அப்பா அம்மா உங்களை கண்டிஷனாக வளர்த்தது, அது தேவையில்லாம உங்களுக்கு ரொம்ப கண்டிஷன் பண்ணதுங்கிறீங்க. ஏன் மீண்டும் உங்க அப்பா அம்மா கிட்ட அந்த முடிவை விடுறீங்கன்னு கேக்குறேன். அவங்க இன்னொரு முடிவு எடுத்தா நல்ல முடிவா எடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டயே நான் விட்டுருவேன் சார். இப்படி இருந்தீங்கன்னா நீ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கடுமையாக நினைக்கிறேன். இது எவ்வளவு பேர் முட்டாள்தனம் பாருங்க. முதல் லைஃப் மோசமா போனது காரணம் உங்க அப்பா அம்மாங்கிறீங்க. நான் என் பிள்ளைக்கா வாழ்ந்து காட்டுவேங்கிறீங்க. நீங்க யாருக்கு ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க? உங்க பிள்ளைக்கா விரும்புறீங்களா? என்ன சொல்ல விரும்புறீங்க புரியல சார். எனக்கு. குழந்தை அப்பாங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே பயப்படுறோம் சார். கையில சூடு வச்சிருக்காங்க சார், காதை கிழிச்சிருக்காங்க, அது மாதிரி பல்ல உடைச்சிருக்காங்க சார், தாலியை கூட புடுங்கிக்கிட்டாங்க சார். ஒவ்வொரு டைமுமே என் குழந்தை அப்பாங்கிற ஒரு உருவத்தை பார்க்கும்போது அடிதடி சண்டையில மட்டும்தான் சார் பார்த்திருக்கான். அவங்க அப்பா மேல ஒரு பெரிய பேட் இமேஜ் இருக்கு, அப்பாவை பத்தின பெரிய அவர்ஷன் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்களேன், அவன் அப்பாங்கிற அன்பே கிடைக்காம வளர்வானே, அது ஓகேவா உங்களுக்கு? நீங்க சொன்னதை வச்சு நான் பாக்குறேன், நீங்க மறுமணம் பண்ணுங்க பண்ணாம இருங்க, அவங்களோட தனிப்பட்டது. ஆனா நீங்க ஸ்பேஸ்ல வச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு மென்டல் டிராமால இருக்கிறீங்க. தயவு செஞ்சு நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட பாருங்க, உளவியல் சிகிச்சை எடுத்துக்க. அதுக்கப்புறம் நீங்க சார் இருக்கு, நீங்களும் இப்படியே சொல்லாதீங்க சார். சைக்காலஜிஸ்ட பாருங்கன்னு சொல்லி தப்பான வார்த்தை கிடையாது. இப்ப நானுமே கூட போய் பார்க்கணும் பார்க்கலாம். இப்ப எனக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னா நான் போய் பார்க்கலாம். நீங்க பார்க்க வேண்டியது முதல்ல சைக்காலஜிஸ்ட பாருங்க. பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்க. சரி சார், நான் இப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க சார். இப்போ எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை 1, ஆண் குழந்தை 1 இருக்கு. இப்போ அதை விட்டுட்டு மணி 2வது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னும் வரைக்கும் 2 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு நாள் கூட வந்து என் பசங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்டாங்களா, பிடிச்சாங்க ஒரு வாரத்தோட பார்த்ததும் கிடையாது. உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? சார் பசங்களுக்கு சார் பாக்குறது பொட்ட பிள்ளைக்கு சார் 10 வயசு ஆயிடுச்சு சார் பாப்பாவுக்கு. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது கேட்டதுன்னா நான் ஒரு அப்பாவா அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி தர முடியும். ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு வந்து ஒரு அப்பாவா என்ன சார் பண்ண முடியும்? நாளைக்கு அந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்றா இல்ல, இதுதானே பிராக்டிகல் பிரச்சனை. இதுக்கு தானே அவங்க மறுமணம் சொல்றாங்க சார். புரியுதுங்க சார். இப்ப என்னன்னா இப்ப அந்த பிள்ளைங்க வந்து அம்மாங்கிற அளவுக்கு வேற இடத்துல யாரும் காட்ட முடியாத அளவுக்கு பாச லவ் எல்லாமே அவன் மேல அதிகம் வச்சுட்டு சார். இன்னும் சொல்ல போனா அவன் மேல லவ் எனக்கு குறையவே கிடையாது. இவ்வளவு துரோகம் பண்ணி போயுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா என் லவ் எல்லாமே உண்மையா இருந்ததுனால அவன் இன்னுமே மறக்க முடியல. அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே என் மனசுக்குள்ள அது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க சார். இன்னும் என்னால மறக்க முடியல, மனசுல ஓர்மம் வச்சிருக்கேன். இருக்கு ஓர்மம் இருக்கு. இப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்கு பாருங்க. இப்ப உங்களை பிரிஞ்சு போன உங்க மகளையோ உங்களையோ ஃபேமிலியவோ எதை பத்தி யோசிக்காம அப்படியே விட்ட வாக்குல போற ஒருத்தவங்களை நான் என்ன லவ் பண்றேன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? ஏன் சார்? ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. இப்ப அவர் சொன்னார்ல, அதே போல சிச்சுவேஷன் அதே கொடுத்தது. 2004 எனக்கு திருமணம், 2017 என்னுடைய மனைவி இறந்துடுறா. எனக்கு வந்து 2 குழந்தைகள். இப்ப நீ திருமணம் பண்ண துணை எப்படி பாத்துக்கிறாங்க? அந்த பொண்ணு அந்த முதல் மனைவி எப்படி பாத்துக்கிட்டாலோ அதே மாதிரி அன்பா ஆதரவா அற்புதமா வாழாத வாழ்க்கை இல்ல சார், அப்படி வாழ்ந்த சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2வது திருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி பார்த்தது இல்ல. நான் வாழாத வாழ்க்கையை வாழ்றேன்னு எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். முதல் முறையா அவர் சொல்லி கேள்விப்படுறேன் நான். அவர் சொல்றது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன உணர்வு கொடுக்குது? நான் இப்ப அந்த டீம் போலாமாங்கிற மாதிரி மனநிலை மாறு சார். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. உங்களுக்கு மறுமணம் செய்வதில் தயக்கம் இருக்குங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு 4 பேர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, 4 பேர் ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சோசியல் ஷேம் காரணமாக தவிர்க்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இப்போ என்னோட சந்தோஷம் மட்டும் இதுல பார்க்காம என்னோட பசங்களோட எதிர்காலத்துல இது ஒரு கேள்விக்குறியா வந்து நின்னுடுமோ? உன்னோட அம்மா வந்து அவங்களோட விருப்பத்தை முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த அசிங்கத்தை கொடுத்துட்டாங்களோ, நாளைக்கு என் பிள்ளைங்க கிட்ட போய் நின்னுடுமோன்ற ஒரு பயம் இருக்கு சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். என் தம்பி வந்து அப்படிதான் இருக்கும். எங்க அப்பா இறந்து போகும்போது எங்க அம்மா ஜஸ்ட் 25 இயர்ஸ் ஓல்டு. ஆனா அம்மாவுக்கும் நிறைய வரன்கள் வந்துச்சு. ஆனா அம்மா பண்ணிக்கல. ஆனா அம்மா 2வது திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு என் தம்பி அதுக்கு அகைன்ஸ்டா இருப்பான். இதுதான் தவறான விஷயம்.
ஓ, உங்க சைடுல வேற யாருக்காவது இதே போல சோஷியல் ஷேமா இருந்திருக்கா? என்னுடைய கணவர் வந்து ஒரு மீட்டிங்கான போனாரு. போன இடத்துல அட்டாக் வந்து இறந்துட்டாரு. உலகத்துல தெய்வத்தை பாத்தீங்களான்னு கேட்டா நான் தெய்வத்தோட வாழ்ந்தேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு கணவர். 3வது நாள்ல இருந்து அந்த குடும்பம் என்னை படுத்தின பாடு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. இவருடைய அண்ணன் என்ன சொன்னாருன்னா, ஊர் ஃபுல்லா போய் என் தம்பியை இவதான் கொன்னுட்டாளா? ஐயோ, அப்ப என்ன பண்ணுவீங்க? அவங்க ஃபேமிலியே சொல்றாங்க, இவதான் என்னுடைய தம்பியை கொன்னுட்டு இப்போ இவ வந்து அவ இஷ்டத்துக்கு அவளுக்கு தேவைன்னு சொல்லி போற. அசிங்கமா 10 வயசு பையனை வச்சுக்கிட்டு இவளுக்கு இது தேவையா? அப்போ சுத்தி இருந்த உறவுகளோ யாரும் இவ்வளவு மோசமா சொல்லும் போது எப்படி தாங்கிக்கிட்டீங்க? எப்படி அதான் சொல்றேன் சார். இன்னைக்கு நிலைமையில நானும் என் கணவரும் கட்டின வீடு, என்னுடைய தோட்டம் இத்தனையும் விட்டுட்டு என் குழந்தைய, நீங்க எல்லாரும் சொல்றீங்களா குழந்தை, அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னா நான் முதல்ல உயிரோட இருக்கணும், எனக்கு பைத்தியம் பிடிக்க கூடாது அப்படின்னு அந்த இடத்த விட்டு நான் வெளியில வந்தேன். கை கொடு. எந்த கணவர் என்னுடைய தெய்வமா நினைச்சனோ, எனக்கு இன்னைக்கு உருவம் மாறி இன்னொரு கணவர் இன்னைக்கு என்னை தெய்வம் மாதிரி அவர் பாத்துக்கிறாரு. முதல்ல அவர் கல்யாணம் என்னை பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போதே என் பையன் அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணினேன். சூப்பர். நம்ம ஊர் வந்து சேலம் சார். நம்ம ஊர்ல இருந்து இவங்க ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எங்க வீட்டுல போய் கேக்குறேன் சார். ஓகே. இவங்களுக்கு வந்து விசாரிக்கும் போது 2 பசங்க இருக்காங்க. எப்படி நீ போய் கல்யாணம் பண்ணுவ? யாரு கேட்டா? என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு கல்யாண பொண்ணு போய் கல்யாணம் பண்ற? என்னோட கூட பிறந்தவங்களே சொன்னாங்க சார். அப்படி கூட்டியாரமா தான் அந்த பொண்ணு கூட நீ வந்தேன்னா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்க கூட பிறந்தவங்களா? ஆமா. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? நீ யாரு வேணும், அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சார். சொந்த பந்தம் யாருமே இது வரைக்கும் பேசுறதில்ல சார். 10 வருஷம் ஆகுது சார். யாரோ பிள்ளைக்கு நீயா இருக்குன்னாங்க. நமக்குன்னு வந்துட்டா ஒண்ணுதுன்னு பிரியணும். எப்பயுமே சாவர வரைக்கும் வரக்கூடாது சார். அந்த 2 பசங்க என்னோட பசங்க சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சிறப்பு விருந்தினராக திருமிகு வனிதா விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. 20 years பேக், 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக் மேரேஜ் இருக்கும்போது, நான் விவாகரத்து பண்ணணும்ன்ற ஒரு முடிவில் இருக்கும்போது என்னை யாருமே என் குடும்பத்துல சப்போர்ட் பண்ணல. சொசைட்டி, சினிமா, என்ன பப்ளிசிட்டி ஆகும், ஏன்னா நானும் பிரபலமா இருக்கிறனால எல்லாருக்கும் தெரிய வரும். சோ அது வந்து அசிங்கம், விவாகரத்துக்கே போக கூடாது. எங்க அப்பா சொல்றாரு என்கிட்டயே. லெட்ஸ் பி ஆனஸ்ட், நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். எல்லாருக்குமே எல்லா தேவைகளும் இருக்கு. ஒரு தனியா வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்கிறது பெருமையான விஷயமா இருக்கலாம். நானும் சிங்கிளா இருந்திருக்கேன். தியாகம்னு நினைச்சீங்கன்னா நீங்க முட்டாள் ஆக்கிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. எப்படி சின்ன வயசுல கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். 10 பேர் உங்களை பாப்பாங்க, ரசிப்பாங்க. ஏன்னா அதுவும் நம்ம லேடிஸ் தனியா இருக்கும் போது 100% அட்டென்ஷன் ஜாஸ்தி தான் கிடைக்கும். ஆனா அந்த ஒரு ஸ்டேஜ் வரும் 35க்கு மேல 40 வயசு, கண்டிப்பா ஏஜ்ல வந்து அழகு குறையும், உடம்பு ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஒரு துணைங்கிறது வாழ்க்கையில இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? அப்படித்தான். சோ நீங்க சொன்னீங்க உங்க மதர் பத்தி சொன்னீங்க. என்னோட லைஃப்ல அது நடந்திருக்கு. என்னோட மகன் வந்து இன்னைக்கு வரைக்கும் he is different. ஆனா my daughters are very supportive. இன்னைக்குமே மா come on go on some dating app and find somebody இப்படிதான் பேசுவாங்க. எனக்கு என்னடா இது இப்படி இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. சோ கேர்ள்ஸ் திங்க் பண்றது வேற மாதிரி இருக்கும். ஆம்பளை பசங்க கொஞ்சம் லூஸ். கேட்டுக்க. தனியாக ஒரு பெண் இருக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம், இன்னைக்கு நம்ம வந்து வேலை பார்க்கிறோம், லட்சம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதோடைய இன்னொரு வெளிப்பாடு என்ன, தனியா என்னால செய்ய முடியுங்கிறது தான். சோ தனியாக இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய சாய்ஸ். பட் கம்பெனியன் வந்து அதை இன்னும் எளிதாக்குன்னு நம்புறேன். 2 பேர் இருக்காங்க அப்படிங்கப்போ உனக்கு முடியல நான் பாத்துக்கிறேன், எனக்கு முடியல நீ பாத்துக்கிறேங்கிறது ஒரு கம்பெனிஷிப் கொடுக்கும். கம்பெனிஷிப் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மராத்தான் மாதிரி இன்னும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஓடலாம். தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால பெல்ல மட்டும் அமுக்கிடுங்க.